60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகை நமக்கு 3000 ரூபாய் இந்த மாதத்திலிருந்து கிடைக்க போகுது. அதாவது 60 வயது வரை உள்ளவங்களுக்கு 2500 ரூபாய், 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 3000 ரூபாய். யாருக்கெல்லாம் இந்த 2500 ரூபாய் மற்றும் யாருக்கெல்லாம் 3000 ரூபாய் கிடைக்க போகுது, இதை பற்றின தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா விவரங்களையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி நிறைய பெண்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. எப்போ 2500 ரூபாய் கிடைக்கும், எப்போ 3000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றின அப்டேட் லேட்டஸ்ட்டாக சொல்லிட்டாங்க அமைச்சர் அவர்கள். ஸோ சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த 2500 ரூபாய் கிடைக்கும், யாருக்கெல்லாம் 3000 ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்றது. இதில் நிறைய நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மறுசீரமைச்சு நீக்க போகிறாங்க. அதாவது தகுதி அற்றவர்களை நீக்கி தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் இனிமேல் மகளிர் உரிமை தொகை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே புதிதாக விண்ணப்பித்து மேல்முறையீடு செய்தவர்கள் மற்றும் பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு பிறகோ எலெக்ஷனுக்கு முன்னாடியோ விண்ணப்பித்த எல்லோருக்குமே, அதாவது தகுதி உடையவர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கூடிய சீக்கிரம் அப்ரூவல் கிடைக்க போகுது. மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவில் நம்ம இதற்கு முந்தைய அரசாங்கம் 1000 ரூபாய் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 5 மாநிலங்களில், தமிழகம் மட்டும் இல்லாமல் 5 மாநிலங்களில் நமக்கு தேர்தல் வந்தபோது ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதி, முக்கியமாக ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை பொறுத்தளவில் ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் பல்வேறு மாநிலங்களில், தமிழகத்தை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்கள்லையும் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு மகளிர் உரிமை தொகை அப்படின்றது நிறைய மாநிலங்கள், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், இந்த மாதிரியான நிறைய மாநிலங்களில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. புதுச்சேரி மாநிலங்களை பொறுத்தளவில் ஏற்கனவே 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் தமிழகத்திலும் 2500 ரூபாய் தாவேக தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக 2500 ரூபாய் உங்களுக்கு டைரெக்டாக 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய். அதில் ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன, நல்ல நம்ம சிந்தித்து செயல்படணும். என்ன ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்போ 60 வயது வரை உள்ளவங்க, இதற்கு இப்போ முன்னாடி 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறவங்க 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த அந்த பணிகளை மறுசீரமைக்கிறாங்க. 60 வயது வரை உள்ளவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரியாக 2 வாரியாக பிரிக்கிறாங்க. அப்போ 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த 2500 ரூபாய் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 ரூபாய் இல்லைங்க, 3000 ரூபாய் மாதம் கிடைக்கும். 3000 ரூபாய் ஓய்வூதியமாக உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், இந்த அன்ன யோஜனா ரேஷன் அட்டை, அப்புறம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னாலே தாராளமாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தளவில் எப்போ இருந்து 2500 ரூபா மாறுதோ அப்போ இருந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கான
பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறப்போகுது. என்ன மாதிரியாக மாறப்போகுது அப்படின்னா மதிப்பு மிகு மகளிர் திட்டம். ஓகேவா? மகளிர் உரிமை தொகை கிடையாது, மதிப்பு மிகு மகளிர் திட்டம். அப்போ வந்து நமக்கு அக்கௌண்ட் நம்பர் மாற்றணுமா, இல்லை வந்து எங்கேயாட்டு போயிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையை தான் டைரெக்டாக மதிப்பு மிகு மகளிர் திட்டம் அப்படின்றத மாற்றினாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெசேஜ் அப்படின்ற ஒன்று வரும்போது, இப்போ வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் மதிப்பு மிகு மகளிர் திட்டத்தின் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி 2500 ரூபாய் வந்தது அப்படின்ற மாதிரியாக பேர் மட்டும்தான் மாற்றி வரும். வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு மாறாது. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். நிறைய பேரை வந்து கூடிய சீக்கிரம் நீக்க போகிறாங்க. இந்த கூடிய சீக்கிரமே இந்த மாதத்திலிருந்தோ இல்லை அடுத்த மாதத்திலிருந்தோ உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்றது 2500 ரூபாயாக மாற்றி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த மதிப்பு மிகு மகளிர் திட்டத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. எதற்காக இந்த மறுசீரமைப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் முறைகேடாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாகட்டும், அரசியல்வாதிகளுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் இந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபட்டு தேவையில்லாத, அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது சென்று சேர்ந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான முறைகேடாக இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அனைவருடைய பேரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீக்க போகிறாங்க. தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மதிப்பு மிகு மகளிர் திட்டத்தின் கீழே பணம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் வந்து புதிதாக விண்ணப்பித்தவர்களாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே விண்ணப்பித்து மேல்முறையீடு செய்தவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாத்துக்குமே மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழே உங்களுக்கு இந்த பணம் வந்து சேரப்போகுது. இதை பற்றின அமைச்சர் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கக்கூடிய, சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்றது மறுசீரமைத்து விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2500 ரூபாய் வந்து வழங்கப்படலாம் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதே போல் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மாதத்திலிருந்து கூட உங்களுக்கு மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் கீழே 2500 ரூபாய் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே சமயம் 60 வயதுக்கு மேற்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு இந்த பிஹெச்எஸ் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய வங்கி கணக்கில் 3000 ரூபாய் மாதந்தோறும் வந்து வழங்க போகிறாங்க. ஸோ அது வந்து தடையில்லாமல் மாதம் உங்களுக்கு 3000 ரூபாய் வந்து கிடைக்கும். இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ.